ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராடக்ட் டைப்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் டைப்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்து எம்ஐஎஸ், இன்னொன்று சிஎன்சி, இன்னொன்று என்ஆர்எம்எல். ஸோ இது 3 தான் ப்ராடக்ட் டைப்ஸு. ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு தான். ஸோ ட்ரேடிங் புதுசாக கற்றுக்க விருப்பப்படுறவங்க, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் டவுட்ஸ் இருக்குன்னா ஸோ அவங்கெல்லாம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இது தெரிஞ்சவங்க வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் ஈக்விட்டினா என்னன்னு சொல்லிடுறேன், ஆப்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன், ஃபியூச்சர்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன், கமாடிட்டினா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஜீரோதா. தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஜீரோதா. ஸோ இதுவும் ஒரு புரோக்கர் தான். ஸோ நான் வந்து ஜீரோதா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜீரோதா மாதிரி அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக், ஸோ இந்த மாதிரி நிறையா புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமானது ஏதோ சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோதான் தான் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் அடிச்சிங்கன்னா ரிலையன்ஸ்னு ஒன்று வரும். இது ரெண்டும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ரிலையன்ஸ் இங்கே டைப் பண்ணிங்கன்னா ரிலையன்ஸ்னு ஒன்று வரும். ஸோ இதுதான் வந்து ரிலையன்ஸோட ஸ்டாக். ஸோ இதுதான் ரிலையன்ஸோட ரிலையன்ஸ் கம்பெனி. ஸோ இதுதான் ஈக்விட்டி. ஸோ இதுக்கு அடுத்து ஆப்ஷன்ஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். பிகாஸ் இதில் சொன்னால் லைக் வீடியோலேருந்து பெருசாகிடும். ஸோ நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூலை மந்தோட இந்த சம் நம்பர்ஸ் லைக் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வேல்யூ போட்டு சிஇபிஇன்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன். ஸோ அடுத்து ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னா, ரிலையன்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரிலையன்ஸ் ஜூலை எஃப்யூடி, ரிலையன்ஸ் ஆகஸ்ட் எஃப்யூடி, ரிலையன்ஸ் செப்டம்பர் எஃப்யூடி. ஸோ இந்த மாதிரி 3 அது வெறும் மந்த் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து அதோட ப்ரைஸ் வேல்யூ எதுவும் இருக்காது, அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இந்த இது தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இருக்காது. ஸோ அப்படி தனியாக வெறும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்யூச்சர். ஸோ இந்த 3 தான் மெயினாக நீங்கள் இதில் பார்க்கணும். வெறும் ரிலையன்ஸ்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து வெறும் ஈக்விட்டி தான், ஸ்டாக்கு. ரிலையன்ஸ் பக்கத்தில் ஜூலைன்ட்டு இல்லை, ஏதாவது ஒரு மந்த், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஸோ இந்த மாதிரி மந்த் போட்டு பக்கத்தில் ஒரு ப்ரைஸ் வேல்யூ போட்டு சிஇ இல்லை பிஇன்னு ஏதாவது போட்டிருந்துச்சுன்னா அது வந்து ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் பக்கத்தில் வெறும் மந்த் மட்டும் போட்டு எஃப்யூடின்னு போட்டிருந்துச்சுன்னா அது வந்து ஃப்யூச்சர். ஸோ இது வந்து ஃப்யூச்சரு, இது வந்து ஆப்ஷனு, இது வந்து ஈக்விட்டி. ஸோ ஓகேவா. ஸோ அடுத்து கமாடிட்டி எப்படி இருக்குன்னா, க்ரூட் ஆயில் டைப் பண்ணுங்கள். ஸோ க்ரூட் ஆயில் கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்விட்டி அந்த இதெல்லாம் கிடையாது. வெறும் கமாடிட்டியில் ஃப்யூச்சர்னு இருக்கும், அதுக்கப்புறமா ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டு சிஇ இல்லைனா பிஇ. சிஇனா கால் ஆப்ஷன், பிஇனா புட் ஆப்ஷன். ஸோ நான் ஃப்யூச்சர் ஆப்ஷன் தனியாக போடுறேன். தெரியாதவங்க சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஆப்ஷன்ட்டு. ஸோ இதுதான் க்ரூட் ஆயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்விட்டிலாம் கிடையாது. லைக் நீங்கள் க்ரூட் ஆயில் மட்டும் வாங்குற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஆப்ஷன் பை பண்ணி செல் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஃப்யூச்சர் பை பண்ணி செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ரிலையன்ஸுக்கு வந்து ஃப்யூச்சர்ஸ் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு சில ஸ்டாக்கு வந்து ஃப்யூச்சர் ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் போய் F&O ஸ்டாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு நிறையா ஸ்டாக்ஸ் வரும். ஸோ அதுக்கு மட்டும்தான் ஃப்யூச்சர்ஸும் ஆப்ஷன்ஸும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் கம்பெனி. ஸோ அதோட இது வந்து ஸ்டாக் தான் இது. ஸோ அதோட ஈக்விட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஃப்யூச்சர்ஸ் கிடையாது, ஆப்ஷனும் கிடையாது. இப்போ பாருங்கள், டிமார்ட்னு சர்ச் பண்ணுறேன். டிமார்ட்னு சர்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா வெறும் டிமார்ட் மட்டும்தான் வரும், என்எஸ்சி வரும், பிஎஸ்சி வரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனும் வராது, ஃப்யூச்சரும் வராது. ஸோ இதுதான் இப்போ சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ரிலையன்ஸ்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஈக்விட்டி, அது கூட மந்த்தும் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஆப்ஷன், அதாவது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா ரிலையன்ஸு மந்த் போட்டு எஃப்யூட்டின்னு போட்டுருந்துச்சுன்னா அது வந்து ஃப்யூச்சர்ஸ். அதே மாதிரி கமாடிட்டிக்கு வந்து க்ரூட் ஆயில் இல்லை நேச்சுரல் கேஸ் இல்லைனா ஜிங்க் இல்லைனா கோல்டுன்னு இருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் போட்டு எஃப்யூட்டின்னு போட்டுருச்சுன்னா அது ஃப்யூச்சரு. க்ரூட் ஆயில் கூட ஆகஸ்ட் போட்டு சம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், சம் வேல்யூ ப்ரைஸ் போட்டு சிஇ இல்லை பிஇ போட்டுருந்துச்சுன்னா அது வந்து ஆப்ஷனு. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் குழப்பம். ஸோ போக போக கொஞ்சம் பிக்கப் ஆயிரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நான் இப்போ வந்து
ப்ராடக்ட் டைப்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ப்ராடக்ட் டைப்ஸ் நான் சொன்ன மாதிரியே மொத்தம் 3 இருக்குது. ஒன்று எம்ஐஎஸ், இன்னொன்று சிஎன்சி, இன்னொன்று என்ஆர்எம்எல். ஸோ இப்போ அந்த ஈக்விட்டி, ஆப்ஷனு, ஃபியூச்சர், ஸோ இது 3மே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் டைப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ எம்ஐஎஸில் வந்து நீங்கள் வந்து ஈக்விட்டி ட்ரேட் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணலாம், கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஈக்விட்டினா நீங்கள் வந்து வெறும் அந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் சொன்னேன் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் எம்ஐஎஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பை பண்ணலாம், செல் பண்ணலாம். அதே மாதிரி ரிலையன்ஸோட ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் எம்ஐஎஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். அதே மாதிரி ரிலையன்ஸோட ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் வந்து எம்ஐஎஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். அதே மாதிரி கமாடிட்டி க்ரூட் ஆயில் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் கமாடிட்டியில் எது வேணாலும் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் வாங்கி செல் பண்ணலாம். க்ரூட் ஆயில் வந்து நீங்கள் ஃபியூச்சர்ஸில் வாங்கி செல் பண்ணலாம், க்ரூட் ஆயில் வந்து ஆப்ஷனில் வாங்கியும் செல் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து பை பண்ணும்போது எம்ஐஎஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸோ எம்ஐஎஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒன்று வாங்குறீங்கன்னா, இன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஃபியூச்சரோ இல்லை ஆப்ஷனோ ஏதாவது எம்ஐஎஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் இன்றைக்கே செல் பண்ணிடணும். அப்படி நீங்கள் செல் பண்ண மறந்துட்டாலோ இல்லை தவறிட்டாலோ, லைக் மார்க்கெட் எண்ட் ஆகிற டைமில் வந்து புரோக்கரே ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணி விட்டுருவாங்க. எம்ஐஎஸில் நீங்கள் என்னெல்லாம் வாங்குறீங்களோ அதுக்கெல்லாம் புரோக்கர் வந்து லிவரேஜ் தருவாங்க. லிவரேஜ்னால் லைக் உங்கள்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்கும், 10,000 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள்கிட்ட காசு வந்து 10,000 தான் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 30,000 ரூபாய்க்கு எவ்வளோ ஈக்விட்டி வாங்க முடியுமோ, இல்லை 30,000 ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வாங்க முடியுமோ, இல்லை 30,000 ரூபாய்க்கு நீங்கள் கமாடிட்டியில் எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வாங்க முடியுமோ, அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக காசு அவங்களே போட்டு வாங்கி தர மாதிரி இருக்கும். ஸோ அதான் லிவரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள்கிட்ட 10,000 தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து 30,000 ரூபாய்க்குரிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கலாம், ஃபியூச்சர்ஸ் வாங்கலாம், ஆப்ஷன்ஸ் வாங்கலாம். ஸோ அதுதான் எம்ஐஎஸ். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, எம்ஐஎஸில் வந்து இப்போ வந்து ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டைம் வந்து 9:15 to 3:30. ஸோ இப்போ எம்ஐஎஸில் நீங்கள் 9:15க்கு ஏதாச்சும் வாங்குறீங்களோ, இல்லை 9:15ன்ட்டு கிடையாது, 9:15க்கு அப்புறமா நீங்கள் எந்த டைமில் நீங்கள் எம்ஐஎஸ் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து 3:30 முடியறதுக்குள்ளே நீங்கள் செல் பண்ணிடணும். அப்படி நீங்கள் செல் பண்ண முடியாட்டியும் கூட உங்கள் புரோக்கர் இருக்குல்ல, ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ, அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் எம்ஐஎஸில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. லைக் நீங்கள் வந்து நாளான்னைக்கு நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் ரிலையன்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே செல் பண்ணணும். இன்றைக்கி ரிலையன்ஸ் ஆப்ஷன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ரிலையன்ஸ் ஆப்ஷன் நீங்கள் 3:30க்குள்ளே செல் பண்ணிடணும். அப்படி செல் பண்ணாட்டி ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிரும். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ், நீங்கள் ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் 3:30 மணிக்குள்ளேயே நீங்கள் செல் பண்ணிடணும். அப்படி இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக சேம் ப்ரோக்கரே செல் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம். பட் இதில் ஒரு பாசிட்டிவ், நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக லிவரேஜ் தருவாங்க. அதாவது 10,000 தான் இருக்குன்னா அவங்க 30,000 ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு உங்களுக்கு 30,000ன்ட்டு கிடையாது, நீங்கள் உங்கள் ப்ரோக்கரோட வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோதா லிவரேஜ்னு அடிச்சிங்கன்னா அவங்க வெப்சைட்டில் எல்லாமே போட்டிருப்பாங்க. லைக் ரிலையன்ஸ்க்கு எவ்வளோ லிவரேஜ் தராங்க, டாடா மோட்டார்ஸ்க்கு எவ்வளோ லிவரேஜ் தராங்க, அம்புஜா சிமெண்ட்டுக்கு எவ்வளோ லிவரேஜ் தராங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் எம்ஐஎஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சிஎன்சி பார்க்கலாம். சிஎன்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈக்விட்டி மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஈக்விட்டின்னா என்னது, ரிலையன்ஸு, டாடா மோட்டார்ஸ், வெறும் தனியாக பேர் மட்டும் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஈக்விட்டி. ஸோ அது மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ண முடியாது, ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி கமாடிட்டியும் ட்ரேட் பண்ண முடியாது. கமாடிட்டியில் என்னென்னா ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ வெறும் இந்த ஈக்விட்டி மாதிரி தனியாக க்ரூட் ஆயில் மட்டும் வராதில்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து கமாடிட்டி ட்ரேடே பண்ண முடியாது சிஎன்சியில். வெறும் ஈக்விட்டி மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக், எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், நீங்கள் வந்து சிஎன்சி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த ரிலையன்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் உங்களுக்கு எண்டே கிடையாது. நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி சிஎன்சியில் வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி அதாவது இந்த எம்ஐஎஸ் மாதிரி 3:30 மணிக்குள்ளே விற்கணுன்ட்டுலாம் கிடையாது. ஒன்ஸ் சிஎன்சி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் அந்த ஸ்டாக் கையில் வச்சுருக்கலாம், ஹோல்ட் பண்ணியே வச்சுருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் க்ளோஸ் ஆகாது. லைக் 3:30 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரோக்கரும் அதை செல் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதுதான் இது ஒரு ப்ளஸ்.
ஸோ இதோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா லிவரேஜ் கிடையாது. லைக் எம்ஐஎஸில் சொன்ன மாதிரி 10,000 தான் இருக்குன்னா உங்களுக்கு 30,000 புரோக்கர் வந்து 20,000 போட்டு ஹெல்ப் பண்ணி வாங்கி தர மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட 10,000 தான் இருந்துச்சுன்னா அந்த 10,000க்கு மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். எக்ஸ்ட்ராவாக லிவரேஜ் வந்து புரோக்கர் தரவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ஆர்எம்எல். ஸோ என்ஆர்எம்எல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும். அதாவது ஸ்டாக்ஸில் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும். கமாடிட்டிலையும் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் வாங்க முடியும். ஏன்னா கமாடிட்டியில் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இன்னொன்று மெயினாக சொல்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ரிலையன்ஸ் ஸ்டாக் நம்ம முன்னாடி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் ரிலையன்ஸ் பேர் போட்டு அதுக்கப்புறமா ஜூலைன்னு போட்டு அதுக்கப்புறமா F15 போட்டுருந்துச்சா. ஸோ இந்த ஜூலைங்கிறது வந்து ஜூலை மந்தோட எக்ஸ்பைரி, அதாவது ஜூலை மந்தோட கடைசி தேர்ஸ்டே தான் அந்த நாள் வரைக்கும் தான் நீங்கள் அந்த ரிலையன்ஸ் ஃபியூச்சரை பை பண்ணியிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா உங்கள் புரோக்கர் ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னொருக்கா நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரிலையன்ஸ் நான் காமிச்சேன்ல, ரிலையன்ஸ் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஜூலைன்னு போட்டு F15 போட்டுருந்துச்சா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஜூலை மந்தோட லாஸ்ட்டு தேர்ஸ்டே இருக்குல்ல, ஸோ அந்த நாள் வரைக்கும் தான் நீங்கள் வந்து பை பண்ணி நீங்கள் வச்சுருக்க முடியும் கையில். அதுக்கப்புறமா அந்த நாள் முடிகிற டைமில், அதாவது அந்த நாளோட 3:30 மணிக்கு உள்ளேயே உங்கள் புரோக்கர் ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதுதான். நீங்கள் இப்போது ஜூலை 1 வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து அந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் வந்து ஜூலை மந்தோட கடைசி தேர்ஸ்டே எந்த டேட் வருதோ அந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இது ஒன்று. அதே மாதிரி சேம் ஆப்ஷனுக்கும் அதே தான். ஸோ இப்போது ஜூலை மந்தோட லைக் ரிலையன்ஸுன்னு போட்டு ஜூலைன்னு போட்டு சம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் இருக்கும், சம் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. லைக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுன்னு போட்டு ஜூலைன்னு போட்டு 1050 CEன்னு போட்டிருந்துச்சா. ஸோ இதை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக், அதாவது இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஜூலை மந்தோட கடைசி தேர்ஸ்டேயோட என்ன டேட்டோ, ஸோ கடைசி தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா லைக் 30th நினைக்கிறேன், 30th அந்த 30ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி கையில் வச்சுருந்தீங்கன்னா, செல் பண்ணாமே வச்சுருந்தீங்கன்னா, அன்னைக்கு டே முடிகிற டைமில் உங்கள் புரோக்கர் ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் என்ஆர்எம்எல்ல என்ன சூஸ் பண்ணாலும் சேம் சிஎன்சி மாதிரியே உங்களுக்கு லிவரேஜ் கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட 10,000 தான் இருந்துச்சுன்னா 10,000க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்க முடியும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக புரோக்கர் வந்து உங்களுக்கு காசு எதுவும் தரவும் மாட்டாங்க. சேம் அதே மாதிரி கமாடிட்டிக்கும் அப்படி தான். கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் பக்கத்தில் ஜூலைன்னு போட்டு F15 போட்டுருந்துச்சா. ஸோ அந்த க்ரூட் ஆயில் ஃபியூச்சரை வந்து நீங்கள் வந்து ஜூலை மந்தோட கடைசி தேர்ஸ்டே வரைக்கும் தான் நீங்கள் வந்து வச்சுருக்க முடியும். அதே மாதிரி அவங்களே செல் பண்ணி விட்ருவாங்க. லைக் கமாடிட்டி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 11:55 வரைக்கும் நினைக்கிறேன், எனக்கு சரியாக டைம் தெரில, கமாடிட்டியில் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ 11:55 வரைக்கும் டைம், அதாவது மார்னிங் 9லேருந்து நைட் 11:55 வரைக்கும் கமாடிட்டி டைமிங்கு. ஸோ கடைசி ½ அன் ஹவருக்கு முன்னாடியே அவங்க செல் பண்ணி விட்ருவாங்க. லைக் கடைசி தேர்ஸ்டே, அதாவது ஃபியூச்சர்ஸ் வந்து ஜூலை மந்தோட ஃபியூச்சர்னால் அந்த ஃபியூச்சர் வந்து கடைசி தேர்ஸ்டேயோட, அதாவது அந்த மந்தோட கடைசி தேர்ஸ்டே என்ன டேட்டோ அந்த டேட்டில் வந்து கமாடிட்டி முடிய போகும்ல, லைக் 11:30ன்னு வச்சுக்கோங்க, 11:30க்கு ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் பை பண்ணிங்கன்னா செல் பண்ணி விட்ருவாங்க, செல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பை பண்ணி விட்டு உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதுதான் கமாடிட்டிக்கும் நடக்கும். ஸோ நான் இன்னொருக்கா 3த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எம்ஐஎஸ்னால் ஈக்விட்டி வாங்கலாம், செல் பண்ணலாம், ஈக்விட்டி பை பண்ணியும் செல் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் பை பண்ணியும் செல் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் பை பண்ணியும் செல் பண்ணலாம், கமாடிட்டியை வந்து பை பண்ணியும் செல் பண்ணலாம். ஸோ எம்ஐஎஸ்னால் இன்றைக்கி அதாவது சேம் டே, அதாவது இப்போ நீங்கள் காலையில் வாங்குறீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணி, அதாவது க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைனா உங்கள் ப்ரோக்கரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க பொசிஷனை. ஸோ அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ்க்கும் அதே மாதிரி தான், ஆப்ஷனுக்கும் அதே மாதிரி தான். அதாவது எம்ஐஎஸ் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தீஸ் பொசிஷன்ஸ் ஆர் ஸ்கொயர்ட் ஆஃப்
15 minutes before market closing in NSE and 30 minutes before market closing in MCX. ஸோ எம்சிஎக்ஸ்னா கமாடிட்டி, என்எஸ்சினா நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து கமாடிட்டியில் க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்கள் ஸ்டாக், அதாவது 3:30 மணி இருக்குல்ல, ஸோ அந்த 3:30 மணினா 3:15 க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுதான் எம்சிஎக்ஸ். ஸோ எம்சிஎக்ஸ்க்கு வந்து கொஞ்சமாக லிவரேஜ் தருவாங்க. லைக் 30,000 10,000 வச்சுருந்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்கலாம், இல்லை ஃபியூச்சர்ஸ் வாங்கலாம், இல்லை ஆப்ஷன்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி சிஎன்சி பார்த்தீங்கன்னா வெறும் ஈக்விட்டி மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் வாங்கின ஈக்விட்டி, அதாவது வாங்கின ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து எத்தனை நாளைக்குனாலும் நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம் அக்கௌண்ட்டில். ஸோ அதுக்கு எண்டே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு லிவரேஜ் தரமாட்டாங்க. உங்கள்கிட்ட 10,000 மட்டும்தான் இருந்துச்சுன்னா நீங்கள் 10,000 மட்டும்தான் வச்சு தான் நீங்கள் வாங்க முடியும். எக்ஸ்ட்ராவாக உங்கள் புரோக்கர் வந்து லிவரேஜ் தரவே மாட்டாங்க. என்ஆர்எம்எல் வந்து ஈக்விட்டி வாங்கவே முடியாது. என்ஆர்எம்எல் அதாவது ஈக்விட்டிக்கு பக்கத்தில் ஜூலை இல்லை ஏதாவது ஒரு மந்த் போட்டு ஒரு ஃபியூச்சர்னு F15 போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஃபியூச்சர்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் அந்த மந்தோட மந்த் எண்டில் வர தேர்ஸ்டே, அதாவது மந்த் எண்டில் கடைசி தேர்ஸ்டே இருக்கும்ல, ஸோ அந்த நாள் வரைக்கும் தான் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து லிவரேஜ் தரமாட்டாங்க. என்ஆர்எம்எலுக்கு லிவரேஜ் தரமாட்டாங்க. உங்கள்கிட்ட 10,000 ரூபா இருந்துச்சுன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு மட்டும்தான் ஃபியூச்சர்ஸ் வாங்க முடியும், இல்லைனா ஆப்ஷன்ஸ் வாங்க முடியும். ஓகே, ஈக்விட்டினா என்னென்னு சொன்னேன். ஸோ அதை திரும்பி ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஈக்விட்டி வந்து எம்ஐஎஸில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ எம்ஐஎஸ்னால் இன்ட்ராடேனா டைமிங் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ப்ரீ மார்க்கெட் ஆரம்பிக்கும், அதிலிருந்து 3:30 வரைக்கும் போகும். ஸோ 9 AM to 3:20 PM. ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வாங்கினதை செல் பண்ணிடணும், இல்லை செல் பண்ணதை இல்லை நீங்கள் வாங்கிடணும். ஸோ ஏதாவது உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணாட்டி புரோக்கரே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது கரெக்டாக 3:20க்கு புரோக்கர் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சில புரோக்கர் பார்த்தீங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் பண்ணாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 40 rupees 50 rupees நீங்கள் எவ்வளோ பை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற சார்ஜ் பிடிச்சிக்குவாங்க. ஸோ கவனமாக இருங்க. யூஸிங் எம்ஐஎஸ் யூ வில் கெட் இன்ட்ராடே லிவரேஜ் பேஸ்ட் ஆன் வாட் ஸ்டாக் யூ ஆர் ட்ரேடிங். ஸோ நான் சொன்ன மாதிரி எம்ஐஎஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிவரேஜ் கிடைக்கும். லிவரேஜ் வந்து எதை பேஸ் பண்ணினா, ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி தான். ஒரு சில கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா into 5 லிவரேஜ் தருவாங்க, அதாவது 5 மடங்கு அவங்க எக்ஸ்ட்ராவாக வாங்குற மாதிரி தருவாங்க. ஒரு சில கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 10 மடங்கு வாங்குற மாதிரி தருவாங்க. ஸோ இது வந்து கம்பெனி பேஸ் பண்ணி மாறும். ஓகே, we use CNC for delivery based trading. When you buy using CNC you will not get any leverage, but there won't be any auto square off either. ஸோ CNC செலக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா, அதாவது ஈக்விட்டியை வந்து CNC செலக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், கேரி பண்ணிட்டே போகலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகாது. 3:20, அதாவது எம்ஐஎஸ் மாதிரி 3:20க்கே ஸ்கொயர் ஆஃப் ஆகாது. ஸோ சிஎன்சி வந்து லிவரேஜ் கிடையாது, எம்ஐஎஸில் லிவரேஜ் தருவாங்க. நோட் தட் யூ won't be able to sell with product type CNC without holding the particular stock in your Demat account. இது ரொம்ப மெயின் பாயிண்ட். இப்போது நீங்கள் வந்து எம்ஐஎஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க. ரிலையன்ஸை வந்து நீங்கள் எம்ஐஎஸ் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு நீங்கள் செல் பண்ணிவிட்டு 3 மணிக்கு நீங்கள் பை பண்ணலாம். ஸோ பொசிஷன் க்ளோஸ் ஆயிரும். அதே ரிலையன்ஸை நீங்கள் வந்து சிஎன்சி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் பை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பை பண்ணிவிட்டு தான் நீங்கள் செல் பண்ண முடியும். சிஎன்சியில் வெறும் எம்ஐஎஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு செல் பண்ணலாம், செல் பண்ணிவிட்டும் பை பண்ணலாம். ஆனால் சிஎன்சியில் நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு மட்டும்தான் செல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸில் ட்ரேட் பண்ணலாம்ல. ஸோ யூஸ் எம்ஐஎஸ் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ அதே தான் டைமு 9 AM ப்ரீ மார்க்கெட்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆகும் டு 3:20 வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். Benefits of using MIS for options and futures is that you get extra leverage. So same நீங்கள் futures options வந்து MISல ட்ரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா லிவரேஜ் கிடைக்கும். சிஎன்சியில் ட்ரேட் பண்ண முடியாது, என்ஆர்எம்எல் தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை என்ஆர்எம்எல்ல சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிவரேஜ் தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபியூச்சரையோ இல்லை ஆப்ஷனையோ நீங்கள் வந்து அந்த மந்தோட கடைசி தேர்ஸ்டே எந்த டேட்டோ அந்த டேட்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்லேயே.
ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ண மறந்துட்டீங்கன்னா உங்கள் ப்ரோக்கரே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க சம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணிக்குவாங்க. அடுத்து கமாடிட்டி. எம்சிஎக்ஸ்னால் கமாடிட்டி. ஸோ எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் எம்ஐஎஸில் ட்ரேட் பண்ணலாம். எம்ஐஎஸில் என்ன ட்ரேட் பண்ணலான்னா கமாடிட்டியில் வெறும் ஃபியூச்சர்ஸும் ஆப்ஷனும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஃபியூச்சரையும் அந்த ஆப்ஷனும் நீங்கள் வந்து எம்ஐஎஸில் ட்ரேட் பண்ணலாம். டைமிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 9 AM till 30 minutes before market close. 9 AMக்கு கமாடிட்டி ஆரம்பிக்கும். 11:55க்கு போல் வந்து கமாடிட்டி க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த டைமில் 11:55லேருந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் அதுவே க்ளோஸ் ஆகிடும். அதாவது உங்கள் ப்ரோக்கரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இது. யூஸ் எம்ஐஎஸ் ஃபார் இன்டர்டே ட்ரேடிங். டைமிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அட் 30 minutes before market close all MIS positions are auto squared off. ஸோ நான் சொன்ன மாதிரி 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே MIS பொசிஷன் எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் கமாடிட்டிலையும். The benefit of using MIS for commodity futures is that you get extra leverage. ஸோ இதே மாதிரி கமாடிட்டிலையும் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ்க்கும் ஆப்ஷனுக்கும் ஜீரோதாவோ இல்லை ஏதாவது ப்ரோக்கரோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்கர் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் லிவரேஜ் தருவாங்க. உங்களுக்கு வந்து லிவரேஜ் எதுவும் வேண்டான்னா நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து ஹோல்ட் அதாவது கமாடிட்டியை வந்து ஹோல்ட் பண்ணணுன்னா நீங்கள் NRML ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் லிவரேஜ் தரமாட்டாங்க. இன்னும் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதுக்கும் இன்னொருக்கா ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எம்ஐஎஸ்னால் ஈக்விட்டி ட்ரேட் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணலாம், கமாடிட்டியோட ஃபியூச்சர் ஆப்ஷனும் ட்ரேட் பண்ணலாம். எம்ஐஎஸ்க்கு லிவரேஜ் தரமாட்டாங்க. சேம் டேலேயே நீங்கள் பை பண்ணி செல் பண்ணணும், இல்லைனா செல் பண்ணி பை பண்ணுற மாதிரி இருக்கும். சிஎன்சியில் நீங்கள் ஈக்விட்டி மட்டும்தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஎன்சிக்கு லிவரேஜ் தரமாட்டாங்க. சிஎன்சியில் ஏதாவது நீங்கள் பை பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று மெயினான மேட்ரு, சிஎன்சியில் வந்து நீங்கள் பை பண்ணிவிட்டு மட்டும்தான் செல் பண்ண முடியும். செல் பண்ணிவிட்டு பை பண்ண முடியாது. NRML. ஸோ NRMLனால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ஜூலை மந்த் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஜூலை மந்தோட கடைசி தேர்ஸ்டே வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ண, அதாவது நீங்கள் எக்ஸிட் பண்ண மறந்துட்டிங்கன்னா உங்கள் ப்ரோக்கரே வந்து டே எண்டில் எக்ஸிட் பண்ணி விட்டுருவாங்க. இது வந்து ஸ்டாக்ஸுக்கும் அப்படி தான், அதாவது ஃபியூச்சர்ஸ் ஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனுக்கும் அப்படி தான், கமாடிட்டியோட ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனுக்கும் அப்படி தான். ஈக்விட்டி ஸ்டாக்ஸை வந்து எம்ஐஎஸ் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா லிவரேஜ் இருக்கும், டே எண்டில் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும். இதே சிஎன்சி செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா லிவரேஜ் இருக்காது, நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் கையில். ஃபியூச்சர்ஸ் வந்து எம்ஐஎஸில் வாங்கினீங்கன்னா லிவரேஜ் இருக்கும், டே எண்டில் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும். இதே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் NRMLல வாங்கியிருந்தீங்கன்னா லிவரேஜ் கிடையாது, நீங்கள் அந்த மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சு செல் பண்ணிக்கலாம், இல்லை பை பண்ணிக்கலாம். ஏதாவது உங்கள் பொசிஷனை எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் சேம் கமாடிட்டி அதே மாதிரி தான். கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை வந்து எம்ஐஎஸில் வாங்கியிருந்தீங்கன்னா டே எண்டில் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைனா ப்ரோக்கர் பண்ணிடுவாங்க, லிவரேஜ் தருவாங்க எம்ஐஎஸில் வாங்கினா. இதே NRMLல வாங்கியிருந்தீங்கன்னா மந்தோட கடைசி தேர்ஸ்டே அன்னைக்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும், இல்லை அதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். நீங்கள் பண்ண மறந்துட்டிங்கன்னா ப்ரோக்கரே வந்து பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சம் சார்ஜஸ் அவங்க பிடிச்சிக்குவாங்க. அதே மாதிரி NRMLக்கு லிவரேஜ் கிடையாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது மட்டும்தான் இருக்குது இதில். ஸோ ஏதாவது டவுட்டு இல்லை உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படிங்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா ஸோ அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா டிஸ்கார்ட் சேனல், அதாவது நாங்கள் ட்ரேடர்ஸ்க்கு தனியாக டிஸ்கார்ட் சர்வர் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதில் கேளுங்க. ஒன்று நான் கிளியர் பண்ணுவேன், அப்படி இல்லைனா அங்கே அந்த டிஸ்கார்ட் சர்வரில் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க.